எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல இணையிறாங்க ரவீந்தர் துரைசாமி சார். வணக்கம் சார். வணக்கம் சுகன்யா. சார், தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அவர் மேல எடப்பாடி அவர்கள் குற்றம் சாட்ட வச்சிருக்காரு. கரூர் இஷ்யூல கூட இப்போ விஜய்க்கு ஆதரவா தான் எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரியான முற்றுப்புள்ளிகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்லி ஸ்டாலின் பேசுறது எப்படி சார் இருக்கு? அதான் விஜய் உண்மையிலே 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறதுக்கு உள்ள ஏற்பாடு பண்ணாம, அதற்கு தகுதியான ஆள் இல்லாம, ஒரு ஒரு அஸ்திவாரம் இல்லாம அந்தரத்துல பறந்த மாதிரி அஸ்திவாரம் இல்லாம அவர் முதலமைச்சர் எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னும் டிவிகே வர்சஸ் டிஎம்கேலாம் ஒரு போலியா பொய்யா ஒரு கட்டமைப்பு பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு அது பொய்ன்னு தெரியும். விஜய்க்கு 117 மாவட்ட செயலாளர் லிஸ்ட்டை வாங்கிக்கிட்டு இதுல 10 பேர் கூட எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு தேர மாட்டானு ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் எடப்பாடி. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, விஜய்க்கு எதிரா நீங்க செயல்பட முடியாது, நான் ஆதாரங்களை ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இதுலதான் அவரோட ஆதாரத்தை சிபிஐ விசாரணை பண்ண வரும், அதுல கொடுத்துக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. பட் அரசியல் ரீதியா இதை பயன்படுத்தி விஜயை மடக்கி போட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படின்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு கிளைம் பண்ணாரு. இதே விஜய் விக்கிரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது களத்துக்குள்ள வரல. ஈரோடு கிழக்குல தமிழ் தேசியமா திராவிடமானு சீமான் தான் ஏத்து நின்னாரு. சீமான் தான் பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னாரு. சீமான் தான் அவருக்கு கொள்கையை சொல்லி களத்துக்குள்ள நின்னாரு. களத்துக்குள்ள விஜய் வராம ஓடிட்டாரு, அரசியல் வியாபாரியா இருந்தாரு. எடப்பாடியும் சீமானுக்கும் தனக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு அவரும் களத்தை விட்டு ஓடிட்டாரு. வீர வன்னியர்களை பாமகவை நம்பி களத்துக்குள்ள நின்ன பாஜக அங்க போட்டி போடுறதுக்கு ஈரோடு கிழக்குல எதுவுமே துணிச்சலான ஆட்கள் இல்லாதனால தாவேகாவிலேயோ பாஜகவினால அவங்களும் களத்தை விட்டு ஓடிட்டாங்க. களம் கடைசியா தமிழ்நாட்டுக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் இருந்தது. இதுதான் உண்மை. இதை ஊடகவியலாளர்கள்ல பாண்டே திட்டமிட்டு மறைக்கிறாரு, சுமன் ஸ்ரீராமன் மறைக்கிறாரு, இந்தியா டுடே மணி மறைக்கிறாரு. நடந்த ஒரு விஷயத்த கூட இன்டலெக்சுவலி டிஸ்ஆனஸ்டா மறைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க விருப்பம், நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. மற்றபடி தனிப்பட்ட முறையில நண்பர்கள் தான், ஒருத்தர் பார்க்கணும். இந்த சூழ்நிலையில விஜயோட டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறது ஒரு போலியான பொய்யான ஏட்டுச்சுரக்கா கதைக்குதவாத கறிக்குதவாத ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு வெட்டி பேச்சு வீண் பேச்சுங்கிறத எடப்பாடி உணர்றார். அப்ப அவர் என்ன பார்க்கிறாருன்னா, இந்த கரூர் சம்பவத்தை வச்சு எடப்பாடி ஏற்கனவே 10 கேண்டிடேட் தேராதுங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டாரு. கரூர் சம்பவத்தை வச்சு என்ன பார்க்குறாருன்னா, இந்த கட்சியே செயல்படலை. இப்போ ரவீந்தர் துரைசாமி நான் சொல்றதை வச்சுதான் இப்பவே அஞ்சலி இதெல்லாம் பண்றாங்கன்னு திராவிட ஜீவான்னு ஒரு தம்பி, ரவீந்தர் துரைசாமி தான் தாவேகாவுக்கு தலைவர், அவரு ஒன்று சொன்னாதான் அதை எடுத்து போடுறாங்கன்னு கிண்டலா போட்டு விட்டுருக்கிறான். அப்ப சுயமா இந்த கட்சியில யாரும் செயல்படுறதுக்கு இல்லை. அப்போ இவங்களால தனிச்சு 214 தொகுதி கேண்டிடேட் போட்டு நிற்க முடியாதுங்கிறத அவர் முடிவுக்கு வராரு. அடுத்து விஜயும் அதற்கான எந்த முயற்சியும் ஈடுபடலை. இப்ப சீமான் 150 கேண்டிடேட் போட்டுட்டாரு. இன்னும் 2214 கேண்டிடேட்டையும் நான் பெரிய மாநாடு கட்டி அறிவிப்பேன், மிகப்பெரிய கூட்டம் காணிப்பேன் அவர் கிளைம் பண்றாரு. விஜய் இன்னும் கேண்டிடேட்டுக்கான எந்த முயற்சியும் பண்ணல. கேண்டிடேட்டுக்கு ஒருத்தான ஆட்களும் அவர்கிட்ட இல்லை. அப்போ அவரால் கேண்டிடேட் போட முடியாதுங்கிறத உணர்றாரு. இதுல இவர் கூட்டங்களுக்கு தாவேகாவினர் கொடியசைச்சிட்டு வராங்க. ஒரு சின்ன ஒரு கேசிய செய்தி வந்தாலே உடனே மறைப்பாங்க தாவேகா. அப்ப இத எதிர்த்து நாங்க தனிச்சு நிற்க போறோம்னு சொன்னா எல்லாரும் ஓடிடுவான்னு இப்ப விஜய் பயப்படுறாரு. அப்ப சைக்காலஜிக்கலா விஜய எடப்பாடி கார்னர் பண்ணிட்டாரு. விஜயால தனிச்சு போட்டியிட முடியாது. அவர் தனிச்சு போட்டியிட்டாலும் அவர் மீது உள்ள அபிமானிகள், வாக்காளர்கள் அல்ல, எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறது தான். அந்த ஆட்களெல்லாம் வச்சு நாங்க எங்களுக்கு எடப்பாடி பிடிக்கும்னு பெண்கள் இதெல்லாம் வச்சு பேட்டி கொடுக்க வச்சு அவரு அந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவாகவே செய்யறாரு. அதுல எடப்பாடி பழனிசாமி வெற்றியும் பெற்றிருக்கதான் நான் கருதுறேன். காரணம், கெட்டிக்காரம் புழுகு 8 நாள்னு சொல்ற மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிற விஜய்க்கு புழுகு நீலச்சாயம் வெளுத்து போச்சு, நரி கலர் மாறி போச்சுங்கிற மாதிரி விஜயால அதை மறுத்து பேச முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு விஜய் ஆளாயிட்டாரு. இல்ல நாங்க தனிச்சுதான் நிற்க போறோம்னு சொன்னா கட்சிக்காரன் எல்லாருமே விஜய் விட்டுட்டு ஓடிடுவான். தப்பு பண்றாரு விஜய்னு ஓடிடுவான். ஏற்கனவே பிஜேபிக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு தாவேகா அதிமுக கூட போகணும்னு சொன்னவனுங்க
இப்ப பிஜேபி சேர்ந்த பிறகு மீண்டும் நாங்க தனிச்சு தான் இருப்போம்னு சொன்னா தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப நீங்க நான் சொன்னேன் இல்லையா, வன்னியர் பெல்ட், கொங்கு வேளாளர் பெல்ட்டெல்லாம் அந்த ரசிகர்களால நிற்க முடியாது. அவங்களுக்கே தெரியும் நமக்கு என்ன கேண்டிடேட் இருக்கு, என்ன அமைப்பு இருக்கு, தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ எடப்பாடி கூட நின்னா தாக்கு பிடிக்குங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டார். அப்போ இந்த சம்பவத்தின் மூலமா விஜய் தன்னை பெருசா விட்ட பீலாவை எடப்பாடி அடிச்சிட்டாரு. அது வெத்து வேட்டு செல்லாத நோட்டு பீலா தான், காகித புலி ஆட்டம் தான், ஏட்டு சுரக்காதான்னு சீமானே சொன்னார்ல. தம்பி விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி வச்சாருன்னா கூட அவர் பலம் நிரூபிச்சாரு. பலம் நிரூபிச்ச அவர் கூட திருமாவளவன், ஜி.கே. வாசன், சிபிஎம், சிபிஐ எல்லாம் போனாங்க. பலம் நிரூபிக்காத உங்க கூட ஒருத்தர் கூட உங்க தலைமை ஏற்று வரமாட்டாங்க தம்பி, பலம் நிரூபிக்கணுங்கிறத இவரு சீமானே சொன்னாரு. அப்போ பலம் நிரூபிக்காமலே நான் தனிச்சு நின்னா பலம் நிரூபிச்சிருங்கிற ஒரு அச்சத்தை கொடுத்து எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு விஜய் முயற்சி பண்றாரு. கொடநாடு கொலையை பற்றி பேசல, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசல, அதிமுக ஊழலை பற்றி பேசல, இப்படி இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. 10 ரூபா பாலாஜின்னு சொல்லக்கூடியவர் டாஸ்மார்க் கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் டாஸ்மார்க்கு ஆட்கள். அப்ப டாஸ்மார்க் கூடாதுன்னு சொன்னா அதிமுக கூட்டணி கிடைக்காது. அதிமுக ஊழலை சொன்னா அதிமுக கூட்டணி கிடைக்காது. கொடநாடு கொலையை பற்றி சீமான் மாதிரி சொன்னா அதிமுக கூட்டணி கிடைக்காது. தென் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசினா அதிமுக கூட்டணி கிடைக்காது. அதிமுக கூட்டணியும் வேணும். அதை ஸ்ட்ராங்கா பேரம் பேசி நான் தனிச்சு நிற்க போறேன், தனிச்சு நின்னா அதிமுக காலி ஆயிரும்னு சொல்லி கணிசமான சீட்டும் வேணும்னு தான் விஜய்க்கே வீகம். ஏன்னா அவரு கூட 214 போடுறதுக்கு ஆளும் இல்லை, அவரும் 214 போடக்கூடிய எண்ணம் இல்லை. ஏன்னா சீமானே என்கிட்ட சொன்னாரு, அண்ணே என்கிட்டே வந்து அவன் கேட்டான், நம்ம 2 பேரும் எடப்பாடி கூட போயிடுவோம்னு, உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்திடுவோம்னு கேட்டாங்கிறத சீமானே என்கிட்ட சொன்னாரு. அப்ப சீமான் என்ன சொன்னாருன்னா, நீ பாத்துக்கப்பா, நான் டூ ஆர் டை பேட்டில், வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாதிரி நான் நிற்கக்கூடியவன், நான் தனிச்சு தான் நிற்பேங்கிறத சீமானை வந்து தெளிவா அதை சொல்லிட்டாரு. அப்ப நோக்கம் வந்து எடப்பாடி கூட கூட்டணி போறதுதான், தோற்றம் வந்து தனிச்சுங்கிற மாதிரி காட்டணும். இப்ப தனிச்சுங்கிறத மீண்டும் காட்டுனா ஒரு பயம் நிற்க மாட்டான், பாதுகாப்பும் இருக்காது. அப்போ எடப்பாடி இதை பயன்படுத்திக்கிட்டு விஜயை வந்து தன்னோட டேம்ஸுக்கு கொண்டு வர பார்க்குறாரு. இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்குது. அவர் விஜயை காட்டி பாஜக பேரம் பேசுவார், பாஜகவை காட்டி விஜய்கிட்ட பேரம் பேசுவார். விஜய் 10 நாள் ஆகியும் நான் பல பேட்டிகளில் சொல்லியும் தனிச்சு நிற்பங்கிறத சொல்ல முடியாதவராட்டு, அதற்கான அமைப்பு சூழல் அவருக்கு இல்லாதனால அப்படி சொன்னா இருக்கவனும் ஓடிடுவான். நான் தனிச்சு நிற்க போறேன்னு சொன்னா புஷி ஆனந்த் தவிர அருள்ராஜ் ஓடிடுவார். அருள்ராஜ் ரிட்டையர்ட் ஆனவர், தனிச்சு நின்று தோத்துக்கிட்டு 5 வருஷம் கழிச்சு அரசியல் பண்ணதுக்காக வந்திருக்காரு. விஜய் எப்படி அரசியல் வியாபாரியோ அருள்ராஜும் அரசியல் வியாபாரம் தான், இவரும் அரசியல் வியாபாரம் தான். யாரு? ஆதவர்ஜுனாவும் எல்லாமே அந்த அரசியல் வியாபார நோக்கத்துக்குள்ள வந்து நிற்கிறாங்க. அப்போ எடப்பாடி கிட்ட கொஞ்சம் சீட்டு கிடைக்கும், அந்த சீட்ல நம்ம எம்எல்ஏ கேண்டிடேட் ஆயிரலாம், வாய்ப்பு இருந்தா எம்எல்ஏ ஆயிரலான்னு ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியில எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகத்தான் நினைக்கிறாங்க. 214 பேர் நின்று உழைச்சி 31க்காக காத்திருக்க தயாரில்லை. இது ஃபாஸ்ட் ஃபுட் யுகம். விஜயகாந்த் கிட்ட 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் கிட்ட வரும்போது உழைக்கணும், மக்கள் தலைவர் ஆகணும், இந்த பகுதியில் மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு நினைச்சவன்லாம் நிறைய இருந்தான். 20 வருஷத்துல வேல்யூ குறைஞ்சு போச்சு. அக்குமுலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தாங்கிறது 20 வருஷத்துக்குள்ள வேல்யூ குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு ராஜாஜி வந்து கட்சிக்குள்ள மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சதுமே 54 ரிசைன் பண்ணிட்டாப்புல. 69 கட்சிக்குள்ள மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சதும் எதிர்கட்சி ஆதரவுல இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர்னு பெரிய தலைவி ஆயிட்டாங்க. அப்போ 25 வருஷத்துக்குள்ள பொலிட்டிக்கல் வேல்யூ குறைஞ்சு போச்சு. விஜயகாந்த் இருக்கும்போது உள்ள மக்கள் துண்டுங்கிறது சுத்தமா இல்லை. விஜய்கிட்ட இருக்கவெல்லாம் விஜயை வச்சு தனக்கு ஒரு பாப்புலாரிட்டி பார்க்கணும், மற்றபடி யாரும் தியாகத்துக்கோ எதுக்கோ தயாரா இல்லை. ஸோ உடனடி ஃபாஸ்ட் ஃபுட் யுகம் மாதிரி இன்ஸ்டண்டா ஒரு பெரிய அணியில எம்எல்ஏ டிக்கெட் வேணும். ஸோ விஜய் கூட இருக்க எவனுமே வாக்க நிரூபிச்சு அடுத்தால போறதுக்கு தயாரில்லை. ஸோ எடப்பாடி அதை புரிஞ்சுக்கிட்டு விஜய தன்னுடைய கைப்பிடிக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலைகளை அவர் செய்யறார். சீமான் அவர்கள் வந்து திமுகவினுடைய கைப்பாவையா மாறிட்டு வராரு, அவரை வந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டாரு, தோட்டத்தின் வழியா வந்து பணம் அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்குது, பாஜக ஆளுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. என்ன மையமா வச்சு ரஜினிகாந்த பார்த்ததுமே ஆர்எஸ்எஸ் காரர் பாஜக ஆளுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. பட் ஒரு தலைவர் அரசியல் களத்துக்குள்ள என்ன பண்றாருங்க வச்சுதான் ஒருத்தர் நம்ம எடை போடணும். நாயுடு பேர்ல பாலம் வச்சிருக்கீங்களே,
இந்த இடத்துக்குள்ள திருப்பூர் குமரன் பேர் வச்சா என்ன, தீரன் சின்னமலை கவுண்டர் பேர் வைக்கணும், காளிங்கராயன் பேர் வைக்கணும், பொன்னர் சங்கர் பேர் வைக்கணும்னு 4 பேர் சொல்றாரு. இன்னொரு பழனிசாமின்னு ஒருத்தர் சொல்றாரு. 5 பேருமே தமிழர். திருப்பூர் குமரன், செங்குந்த முதலியார், சிவாஜி கூட திருப்பூர் குமரன் பிடித்த கொடினி, ராஜபாட்டு ரங்கத்துறையில அண்ணன் சிவாஜி கூட திருப்பூர் குமரனை பற்றி பெருசா பேசுவாரு. அந்த வசனம் அந்த நாடக நடிகராக வரும்போது திருப்பூர் குமரனை இது பண்ணி பெருசா பேசுவாரு. திருப்பூர் குமரனுக்கு தமிழ் மண்ணில் உரிய புகழ் கிடைக்கல. அப்போ சீமான் ஒரு 5 பேர் பேசும்போது அதுல ஜிடி நாயுடு பேர் பாலம் வச்சிருக்குன்னு சொல்லும்போது அடுத்தால சீமான் கேட்கிறாரு, ஜிடி நாயுடு பேர் வச்சிருக்கீங்க, எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேர்ல தேவரை எடுத்துட்டு முத்துராமலிங்க நாரணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தேவர்னா உங்களுக்கு ஏற்றுக்க முடியல, நாயுடுன்னா ஏத்துக்கிடுவீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப இதுல என்ன வருதுன்னா, சீமானுக்கு தேவர் மத்தியில ஒரு சிலர் எதிர்ப்பை உருவாக்க முயற்சி பண்ணாலும் எதிர்ப்பு வராது. நமக்காக பேசுறான் சீமான், கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து ஆதரவு கொடுக்கலாங்கிற ஒரு ஆதரவு வளையம் வரும். இன்னொரு சைடு தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் அப்படியே ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆயிடுவாங்க. ஒண்ணு. அடுத்தால இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்றாரு. அப்போ பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொல்லி 5 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. இவர் உவே சாமிநாத ஐயர், பாரதியார் போன்ற பல பிராமணர்களை அவரு முன்னிறுத்துறாரு. ராமானுஜர், மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர்னு நிறைய பிராமணர்களை முன்னிறுத்தி பண்ணும்போது சீமானுக்கு ஓரளவு பிராமணர்கள் ஓட்டு வரும். ஆனா பெரியாருன்னு மையமா வச்ச ஓட்டுக்கள் எடப்பாடிக்கும் போகாது, விஜய்க்கும் போகாது, ஸ்டாலினுக்கே அது போயிடும். இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்றாரு சீமான். இவர் வந்து இலவசங்களை எம்ஜிஆரோட பெரிய இலவசங்களை பெருசா இருக்கிறாரு. இலவசங்கள்ல ஸ்டாலின்கிட்ட போட்டி போட முடியாதுன்னு சிவி சண்முகம் அநாகரிகமா பார்த்திருப்பீங்க நீங்க. எவ்வளவு அநாகரிகமா மோசமா பேசினா, இலவசங்களுக்கான ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும்னு சொல்லும்போது இலவசங்களுக்கு எதிரான ஓட்டை சீமான் வந்து வளர்ச்சின்னு அதை எடுக்க பார்க்கிறாரு. அடுத்தால கலைஞர் தான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடை கொண்டு வந்தாரு. சீமான் அது தவறு, அந்த பிரியாரிட்டி ஒதுக்கீடு தவறுன்னு சொல்லும்போது பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. அது அந்த மக்கள் மத்தியில் அதற்கான கூட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து படித்த பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து சீமான் பக்கம் தரல்றாங்க. இதுல அருந்ததியர் தெலுங்கு தாய்மொழி மக்கள் அப்படியே ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகுறாங்க. இங்க ஈரோடு கிழக்குல அதுதான் நடந்தது. ஈரோடு கிழக்குல அந்த இதுதான் நடந்தது. அடுத்தால கோனூருக்கு இப்போ கோன் கோட்டைன்னு சீமான் சொல்றாரு. இன்னும் யாதவ சங்கங்கள்லாம் சீமானை கொண்டாடுறாங்க. அது மராட்டி கோட்டைன்னு திமுக அரசு வந்து அதை சொல்லிட்டாங்க, மத்திய அரசு சொல்லிட்டாங்கன்னு சீமான் இது பண்றாரு. ஸோ இதுலயும் சீமானுக்கு வந்து ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பெரிய பிளஸ் வருது. அடுத்தால டாஸ்மார்க்கு வேண்டான்னு சீமான் சொல்றாரு. இன்னைக்கு டாஸ்மார்க்கு வேணும்னு மதுப்பிரியர்களுக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும். டாஸ்மார்க் வேண்டாம், பிராண்டி விஸ்கி வேண்டாம், கள்ளு வேணும்னு சீமான் சொல்றாரு. அப்போ கள்ளு வேணும்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய மக்களும் அந்த சமுதாயமும் கள்ளு இயற்கையான பணம் தான், பணம் பால் தன்னையும் பால்னு நினைக்கக்கூடியவங்க ஓட்டு சீமானுக்கு தான் அதுல போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு. திராவிடத்துக்கு ஒரு முக்கிய இதாட்டு ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸோ ப்ரோ திராவிடியன் ஓட்ஸு, பிறமொழி சகோதரர்கள் ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு போகுது. திராவிடத்தை எதிர்த்த தமிழ் தேசிய வாக்குகள் வந்து சீமானுக்கு போகுது. இன்னைக்கு பெரியார் புரட்சியாளருங்கிறது திமுக இவங்களோட இது. ஐயா வைகுண்டர் இல்லாத புரட்சியான்னு நாமத்தை விட்டு தாழ கிடப்பாரே தற்காப்பதே தர்மம் முடிசூடும் பெருமாள்னு சீமான் போய் நிற்கிறதுல ஐயாவளி ஆட்கள் எல்லாம் மோடிக்கு வாக்களிச்சவங்கலாம் சீமானுக்கு வாக்களிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. பட்டியல் வெளியேற்றத்தை பேசக்கூடிய சீமான் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்துக்கு தேவேந்திரகுல வேளாளர் இல்லாவிட்டால் இங்கு எவன் வேளாளர்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில தேவேந்திரகுல வேளாளர்கள் மோடிக்கு வாக்களிச்சவங்க சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய முடிவுல வந்திருக்கிறாப்புல. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள ஜாதிவாரி கணக்கீடு பற்றி பேசுறதுக்கு தைரியம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடுனதுனால நான் வன்னியர்கள் இவன் தாயா வீரன், உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன், எண்ணி கொடு அளந்து கொடு, முக்குலத்தோருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, கள்ளருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, மறவருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, யாதவருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, செங்கந்தோருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நாடாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, யாருக்கும் பாதிப்பு வராம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுன்னு போல்டா சொல்றான். இந்த போல்ட்னஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, களத்தை விட்டு ஓடிட்டாரு. திமுக காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் பண்ணலன்னு எடப்பாடி பழனிசாமி 2024 சொன்னாரு. மோடி சீமான
சிஎம்ஆ சொல்லி அண்ணாமலை மூலமா சொல்லி 3வது இடம் நம்ம ஒரு 150 தொகுதிக்கு மேல போயிருவோம்னு எடப்பாடி தன்னோட நிலைப்பாட்டில இருந்து மாறி சரண்டர் ஆயிட்டாரு. இந்த உண்மைகளெல்லாம் மறைக்கக்கூடிய எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாருங்கிறத, எடப்பாடி பலகீனப்படுத்தி 17% மேல சீமான் போயிருவாரு. தென் மாவட்டத்துல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரையும் அடிச்சதெல்லாம் டானுன்னு இது பண்ணிக்கிட்டு, இவர் ஆட்சி காலத்துல 4.5 வருஷம் பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னாவோ மதுரை ஏர்போர்ட்டுக்கோ பேரு ஏற்பாடு பண்ணாத எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த 3 பேருக்கு எதிராக அதை சொல்றாருன்னு சொன்னா, சீமான் அந்த இடத்துக்குள்ள பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேர் வைக்கும் போது பொதுவா எல்லா ஜாதியும் அதை ஏத்துக்கிறாங்க. பாரதியாருக்கு பாரத ரத்னா வேணும்னு சீமான் கேட்கும்போது பிராமணர்களே எடப்பாடி கேட்கல, பாஜக கேட்கல, சீமான் தான் கேட்கிறாருன்னு சீமானை வந்து சாதாரண பிராமணர்கள் இப்போ இதெல்லாம் இந்த வதந்தி பரப்பிட்டு இருக்காங்கல்ல, இந்த இந்த வெப்பு ஓடுறதுக்காக பிழைப்பு ஓடுறதுக்காக உள்ள பிராமணர்கள் அல்ல, சாதாரண பிராமணர்கள் பாரதியாருக்காக சீமான் தான் கேட்கிறாப்புல, திராவிட கட்சிகள் எதுவும் கேட்கலங்கிறதுல அவரு தெளிவா அவங்க சீமான் பக்கம் வராங்க. வஉசிக்கு பாரதத்தினான்னு சீமான் கேட்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் சீமான் தெளிவா நிற்கிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்ட சீமான் வீரப்பன் நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தி நாம் தமிழர் ஆட்சி வந்ததும் வீரப்பனுக்கு மணிமண்டபம் எழுமுன்னு சொல்ல போறாரு. தீரன், சின்னமலை கவுண்டர், பிரபாகரன், சீமான் 3 பேரும் எளிய பின்புலத்திலிருந்து வந்து பெரிய அளவில் வந்தவருன்னு சீமான் முன்னெடுக்க போறாரு. இதெல்லாம் சீமான் ஒரு 17% வாக்குக்கு மேல தெளிவா வந்துருவாருன்னு எனக்கு தெரியுது, என்னால் ஆய்வு பண்ண முடியுது. அந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே இப்ப அருந்ததியருக்காகத்தான் ஸ்டாலின், எடப்பாடி எல்லாரும் நிற்கிறாங்க. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறாரு. பஞ்சமர் நில மீட்புக்காக சீமான் நிற்கிறாரு. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு அங்க உள்ள பெரிய கட்சிகளே ஜாதி கட்சி ஆயிட்டு எதிராக நிற்கிறாப்புல. சீமான் அதுக்குள்ள அந்த ஆலய நுழைவு வேணுங்கிறதுல சீமான் நிற்கிறாரு. மதுரையில் உள்ள நூலகத்துக்கு பாண்டித்துறை தேவர் பேர் வைக்கணும்னு சீமான் சொல்றாரு. கலைஞர் பேர் வச்சதை எதிர்த்து சொல்றாரு. ஸோ இதெல்லாம் சீமான் சொல்றதை மறைச்சிக்கிட்டு இதுக்கெல்லாம் சீமானுக்கு ஒரு பெரிய மாஸ் கன்சல்டேஷன் வந்துருங்கன்னு அச்சப்படக்கூடியவங்க சீமான் மேல என்ன மையமா வச்சு அண்ணன் ரஜினிகாந்தை பார்த்ததும் இது பாஜக ஆளுன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்டாலினை பார்த்ததும் திமுக ஆளுன்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மீறிதான் 7.1% ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்திட்டாரு. நிலைப்பாட்டில இருந்து மாறின எடப்பாடியை சீமான் மேலும் பலகீனப்படுத்துவாரு. விக்கிரவாண்டி களத்தை விட்டு வன்னியருக்கு பயந்து ஓடின எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சீமான் பலகீனப்படுத்துவாரு. ஈரோடு கிழக்கிலே சீமானுக்கும் தனக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி சீமான் பலகீனப்படுத்துவாரு. பசுமன் முத்துராமலிங்க தேவரை வச்சு நடத்தக்கூடிய ஜாதி அரசியல் அந்த தேவர்கள்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணி மற்ற தேவேந்திரகுல வேளாளர் நாடார்கள்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துவாரு. ஒவ்வொரு இஷ்யூவிலையும் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூவில் ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவு வருது. அந்த வகையில் ஸ்டாலினுக்கு சீமான் அனுகூல சத்துரு தான். இப்போ ஜிடி நாயுடு மேட்டரை எடுத்து வைக்கும்போது நாயுடு தெலுங்கு மக்கள்லாம் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகிறாங்க. அருந்ததியர் மேட்டரை எடுத்து வைக்கும்போது அருந்ததியர் மக்கள் பிற தெலுங்கு மக்கள் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க. திராவிடமா தமிழ் தேசியமானு சொல்லும்போது திராவிடத்தை ஸ்டாலின் தான் காப்பாற்ற முடியும்னு ஒரு தரப்பு மக்கள் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகிறாங்க. அந்த வகையில் சீமானும் ஸ்டாலினுக்கு ஒரு அனுகூல சத்துரு தான். ஆனால் அந்த இஷ்யூவெல்லாம் எடுத்தாதான் வளமும் போகாம இடமும் போகாம நடுவில் போய் அடிபடக்கூடிய எடப்பாடியையும் எடப்பாடிக்கு கூட்டணி போக தயாராக இருக்கவங்களையும் காலி பண்ணி சீமான் வளர முடியும். அப்போ சீமான் இதில் வளர்ந்துருவாருன்னு பொறாமையும் பொச்சரிப்பும் கொண்ட சாதாரண பிராமணர்கள் சீமானை ஆதரிக்கலாம். பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி பாசிட்டிவா 5 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. என்னோட ஒரு நண்பர் டிசிபிள்னே சொல்லலாம், சேலத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியங்கனாலும் சரி, ஸ்ரேயா ஸ்ரீதரனாலும் சரி, பாரிஸில் இருக்கக்கூடிய அஜய்னாலும் சரி, பல பிராமணர்கள் சீமானை ஆதரிக்கிறாங்க. சீமான் அண்ணா தான் பாரதியாருக்காக பாரதத்தினா கேட்காருன்னு பாண்டே என்னைக்காவது சொல்லுவாரா? அதுக்குள்ள மனப்பக்குவம் இருக்குதா? உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நாணயம் இருக்கா? எந்த கட்சியும் கேட்கல. பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்கணும்னு சீமான் மட்டும்தான் கேட்காருங்கிறத சொல்லிக்கிட்டு மற்றவங்க இந்த விமர்சனத்தை வச்சாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். அவங்க சீமானுக்கு வளர்ச்சி, சீமான் 100% கம்யூனிட்டிஸை கன்ஷிரா மாதிரி கையில் எடுத்து
பெரிய அளவுக்கு கன்சால்டேட் பண்றது, எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர் இருக்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு கொடநாடு கொலையை பற்றி பேசுறது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசுறது, ஈர்ப்பு சக்தியற்ற 2 ஜாதி கட்சியா போன எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பெரிய அளவு பலகீனப்படுத்த முடியும்னு சீமான் தெளிவா நம்பி வீரப்பனுக்கான இஷ்யூ எடுக்கிறது, தீரன் சின்னமலை கவுண்டருக்கான இஷ்யூ எடுக்கிறது, அக்டோபர் 25ஆம் தேதி பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் கொண்டாடுறது, எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இறந்த பிறகு 7% வாக்க சீமான்ட்ட இழந்திருக்கிறாரு. இந்த எலெக்ஷன்லயும் ஒரு 7-8% வாக்க எடப்பாடி பழனிசாமி இழப்பார். இப்போ ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டியில நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்குல நிக்கல. இது 18% என்டிஏ வாக்குல பிராமணர், இந்து நாடார், முத்தரையர், யாதவர், தேவேந்திரகுல வேளாளர் போன்ற பல சமூகங்கள் சீமான் தாயா களத்துல நிற்கிறான்னு அந்த ஓட்டுகள் சீமான் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. எப்படி ஆர்கே நகர்ல நோட்டாவு கீழே போய் தமிழ் தேசியத்தை இந்துத்துவா எழும்ப விட்டதோ அதே மாதிரி இந்துத்துவா ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ளே நிற்காம சீமானை எழும்ப விட்டுருக்குது. ஆல்ரெடி சீமான் ஈரோடு கிழக்குல களத்துல எடுத்த 16% வாக்கு இடைத்தேர்தல் எடுத்ததை விட அதிக அளவு தமிழக அளவில் எடுக்கலாம். இதெல்லாம் சொல்றதுக்கு அறிவு நாணயமோ நேர்மையோ இல்லாத நபர்கள் அதான் இதை பேசுறாங்க. என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் இதுல நான் சொல்றது ஏதாவது பொய்யாங்கிறத தம்பி சொல்லணும். ரங்கராஜ் பாண்டே நான் சொல்றதுல ஏதாவது பொய்யான்னு சொல்லணும். நீங்க இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு வெறுமனே சில விமர்சனங்களை வைக்கிறனால சீமானை கொஞ்சமும் பாதிக்காது. சீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு அடிக்கிறாரு. சீமான் 8% வாக்கு எடுத்திருக்கார் பார்லிமெண்ட்லே. அவருக்கு டார்கெட் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு இல்லை, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வாக்களிச்ச எடப்பாடி தலைமைக்கும் ஸ்டாலின் தலைமைக்கும் வாக்களிச்ச 70% வாக்காளர்கள். இதை ஊடகத்துல யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த வாக்காளர்கள்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, இந்திரா காந்தி காவிரியில கலைஞரோட சேர்ந்து தமிழகத்துக்கு துரோகம், இங்க கச்சத்தீவு தமிழருக்கு துரோகம், எம்ஜிஆர் முல்லை பெரியார் துரோகம், ஜெயலலிதா தமிழர்களுக்கு எந்த நன்மையும் தமிழர் உரிமைகளை விட்டு கொடுத்தாங்க, எடப்பாடி விட்டு கொடுத்தாரு, ஸ்டாலின் விட்டு கொடுக்கிறாருன்னு அவர் மறைந்த 3 தலைவர்களையும் உயிரோடு இருக்க 2 தலைவர்களையும் டெல்லி பாஜகவுக்கு அடிமைகள்னு டெல்லி காங்கிரஸுக்கு அடிமைகள்னு அடிக்கிறாரு. அதுல விஜயையும் கூட்டத்தோட சேர்த்து வச்சு அடிக்கிறாரு. நான் ஒருத்தன் தான் பிரபாகரன் மகன், காங்கிரஸ் பாஜகவை எதிர்த்து அவரோட கணக்குப்படி காங்கிரஸுக்கு 2% ஓட்டு கூட இல்லை, அவரோட பாஜகவுக்கு 3% ஓட்டு கூட இல்லை. இந்த கட்சிகளுக்காக மறைந்த திராவிட இயக்க தலைவர்களும் உயிரோடு இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்களும் கூட்டணி போறாங்கன்னா அது இடி, சிபிஐ, ஐடி இதுக்கு பயந்துங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. சீமான் என்ன பேசுறாரு ஏது பேசுறாருங்கிறத கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணக்கூடியவங்க, சீமான் ஜம்ப் பண்ணி 17% வந்துருவாருங்கிறத ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாதவங்க இதை சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டெல்லாம் அடுத்து சீமானுக்கு ஆட்டம் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு 234 நின்று அத்தனை வரையும் அடிச்சு விளையாடும் போது கதிரவனை கண்ட பனித்துளிகள் மாதிரி இப்படி சொல்லக்கூடியவங்கெல்லாம் காணாம போயிடுவாங்க. இதுவரை அவங்க சீமானை பற்றி சொல்லி எதுவுமே சரியாகலை. நான் சீமானை பற்றி சொன்னேன் எல்லாமே சரியா இருக்குது. உள்ளாட்சியரில் கூட அண்ணாமலை தான் 3வது வருவார், சீமானுக்கு அமைப்பு இல்லைன்னு சொன்னது உட்பட, திருவொற்றியூரில் சீமான் 3வது தான் போவார்னு சொன்னது உட்பட, மக்களவைத் தேர்தலில் சீமான் 8% வருவார் நான் சொன்னது உட்பட, நான் சீமானை பற்றி சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்கு. மக்கள் ஜாதிய உணர்வு தங்களுக்கு என்ன லாபம்ங்கிற எண்ணத்துல பசியப்ப ஜாதிகள்லாம் சீமான் பின்னாடி போக தயாரா இருக்கிறாங்க. அதே போல அரசியல் அதிகாரம் உள்ள ஜாதிகள்லையும் எடப்பாடிக்கு எதிரான முக்குலத்தோர்களும் சீமான் கரெக்டா தான் போறாரு. எடப்பாடி அடிச்சு விளையாடுறதுலே நம்ம சீமானுக்கு சாப்பிட்டா இருக்குங்கிற எண்ணம் வந்துட்டு, பிராமணர்களும் பெரியார் அடிச்சு நிற்கிறது சீமான் தான்ங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. இந்து நாடார்கள் காமராஜர், சிவாஜி கணேசன், வைகுண்டர் இதெல்லாம் பற்றி பேசினாரு சீமான். எல்லாரும் எம்ஜிஆரை பற்றி தான் பேசுவான், ஓடுற வெள்ளத்துல பணம் கூட ஓடும், எதிர்நீச்சல் போடக்கூடிய மனுஷன். அண்ணன் சிவாஜியை பற்றி பேசுறவன் சீமான் தானி. கன்னியாகுமரி மாவட்ட இந்து நாடார்களே சீமான் மீது, சிவாஜி கள்ளர் பட் அவங்க சிவாஜி மேல பட்டுதல் உள்ளவங்க, அவங்களே சீமானை பாராட்டுறாங்க. ஸோ இந்த வகையில சீமானுக்கு சோசியல் இன்ஜினியரிங், மைக்ரோ மேனேஜ்மெண்ட், மக்கள் உணர்வை தெரிஞ்சது, இது எல்லாமே 17% சீமானை கொண்டு நிறுத்தும். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் 4 வரையும் எடுத்து போல்டா நிற்கிறதுக்கு சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். எடப்பாடிக்கு மிக மிக பெரிய பாதிப்பை சீமான் ஏற்படுத்துவார். இதுதான் சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டாருக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் பொறுக்க முடியாம லபோ திபோன்னு வாயால் வைத்தால அடிச்சுக்கிடுறாங்க. ரிசல்ட் வரும்போது தெரியும். ஈர்ப்பு சக்தி கற்ற 2 ஜாதி கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சீமானால் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டு நிற்பார்.
என்ன வதந்தி பரப்புனாலும் அது எடுபடாது. சூப்பர் சார். நீங்க தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் இன்டெப்தா வந்துட்டு எவ்ளோ எவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத சீமானோட ஒப்பிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்வுல இணைஞ்சதுக்கு நன்றி சார். நன்றி சுகன்யா.